அவர் சொல்கிறார் மேடையில், ஒரு 9வது வகுப்பு போய் பையன் எழுதியிருக்கிறான் ஒரு கவிதை பாருங்கள். புத்தர் பிறந்தார், கருணை பிறந்தது. காந்தி பிறந்தார், அகிம்சை பிறந்தது. இயேசுநாதர் பிறந்தார், தியாகம் பிறந்தது. எம்ஜிஆர் பிறந்தார், இந்த 3ம் பிறந்தது அப்படின்னு ஒரு 9வது வகுப்பு படிக்கிற மாணவன் ஒரு நூற்றாண்டு பேசியிருக்கிறார். அவர் அந்த மாதிரி தான் பார்த்தேன். பாருங்கள், அந்த 9வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுக்கு கூட அந்த எம்ஜிஆரை பற்றி இப்படி ஒரு கருணையும் தியாகமும் அகிம்சையும், ஏன் தாய்மையுடைய பண்பும், மற்றவங்களுக்கு வாழ வைக்கிற பண்பு, தொண்டு, தனி ஒழுக்கம், இந்த உலகத்துக்கெல்லாம் நல்லது செய்யணுங்கிற எண்ணம், இது எல்லா பண்பு ஒட்டுமொத்தமாக சேர்ந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா நான் எம்ஜிஆர் நாம் வழக்கமாக ஏன் அந்த பண்பை சொல்லிக்கிட்டே நம்ம வரோம் அப்படின்னா, அந்த சான்றாண்மைக்குடைய சான்று திரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த சான்றாண்மைன்னா என்ன? சான்றாண்மை என்பது என்ன? சொல்கிறார் பாருங்கள், 3வது குறளை